அது மாதிரி வந்து 2040 இயந்திர அறிவியல் உலகம் அழியப் போகுது, செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது, அப்படி தானே? அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டோம்னாக்கா வெளி உலகத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது. ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே இருக்காது, போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது, மின்சாரம் எதுவுமே இருக்காது, தொழிற்சாலை இருக்காது, பிற நாடுகளோட தொடர்பே இருக்காது, நாடு என்கிற அமைப்பே இருக்காது. எல்லாம் கிராமமாக மக்கள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நாடு அப்படிங்கிற மாதிரி இது வந்து நம்முடைய நாடு, இதுக்கு நாட்டுக்கு நான் தான் தலைவர், நீங்கள் எல்லோரும் வரி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட முடியாது. ஏன்னா அங்கே பணங்கிற நடைமுறையே கிடையாது. யாராவது அந்த மாதிரி வேலையில் கூட ஈடுபடுவாங்க. எப்படி தெரியுமா? இப்போ எல்லோரும் கிராமம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம். அப்போ எல்லா மக்களும் வந்து இந்த நாடுங்கிற அமைப்பே இருக்காது. நாடு, அரசாங்கம், போலீஸ்காரங்க, இராணுவம், இந்த மாதிரி அமைப்பே இருக்காது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. எல்லாமே செயலிழந்து போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு அப்போ வந்து எல்லா கிராமமாக வசிக்கிறாங்கன்னு வைங்க. யாராவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 ஊர்களை ஒருங்கிணைச்சி இந்த 3 ஊருக்கும் நான் தான் தலைவர், அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு வரி கொடுங்க அப்படின்னு கூட கேட்க முடியாது. ஏன்னா வரி கொடுக்குறதுக்கு அங்கே பணமே கிடையாது. பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. தங்கத்துக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். தங்கத்தை வாங்கி வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஆக வந்து யாருமே வந்து இனிமேல் இந்த நாட்டுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே விவசாயம், உணவு உற்பத்தி செய்கிற வேலையை தான் செய்கிறாங்க. அவங்க வேலையே என்னென்னா உணவு உற்பத்தி செய்கிறதா, வேறு எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க. ஒரு மண்பானை செய்கிறதோ, அவங்கவுங்களுக்கு தேவையான மண்பானையை அவங்கவுங்களே தயாரிச்சிக்க வேண்டியதான். அது மாதிரி மண்பானை செய்கிறது, வேட்டி சேலை நெய்கிறது, காஞ்சிபுரம் பட்டு போட அந்த வேலையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்களே தயாரிச்சுக்கோங்க. ஏன்னா பட்டு புடவை நெய்கிற ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் அவரோட அதை வந்து விற்பனை செய்கிறதுக்கு பணம் கொடுக்கணும்ல. ஒரு பட்டு புடவை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஈடாக பணம் கொடுக்கணும்ல. பணத்துக்கு தான் அங்கே மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த தொழில், எந்த தொழிலுமே செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா, பணம் என்பதற்கு மதிப்பு கிடையாது. அங்கே பணம் என்கிற நடைமுறையை செயலிழந்து போயிடும். பணத்தை அச்சடிக்கவும் முடியாது. சில்லறை இதெல்லாம் வந்து இதுக்கும் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும், ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து யாருமே வந்து 2-3 ஊருக்கு நான் தான் தலைவர், அதனால் எல்லோரும் எனக்கு வரி கொடுங்க, வாங்க பக்கத்து அங்கே ஒரு 2-3 ஊர் இருக்குது, அந்த ஊரையும் நம்முடைய நாட்டோட இணைக்கலாம், வாங்க சண்டை போடக்கு வாங்க, கத்தி வாழை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு போனால் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ராஜாவாகவோ ராணியாகவோ வாழ வைக்கிறதுக்காக ஊர் மக்கள் வந்து கத்தி கம்போட வந்து போரிடறதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அந்த பெருமை வெங்காயம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க ஊரில் இருந்துட்டு போட்டோம். யாரும் இங்கே ராஜாவும் வேண்டாம், ராணியும் வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நாங்கள் வந்து பக்கத்து ஊர்காரங்களோட சண்டை போட்டு சாகணுங்கிற அவசியம் இல்லை. எங்களுக்கு பிறரை நேசிக்க தெரியும். இப்போ மற்றவங்களோட சண்டை போட்டு சாகிறதுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்த சண்டை போடுறதுக்கு, வாழை தூக்கிட்டு வந்து பக்கத்து ஊர்காரங்களோட சண்டை போட்டு இனிமே இது எங்கள் நாட்டோட சேர்ந்தது, இந்த மாதிரியான இந்த பழைய கால வாழ்க்கை மீண்டும் திரும்பாது. அங்கே அப்படி திரும்பிடுமோ அப்படிங்கிற நம்பிக்கை யாரும் வச்சுக்காதீங்க. அதுக்கு மக்கள் வந்து ஒருத்தர் நேசிக்க பழகிட்டாங்க. அதாவது அந்நியர்களோட நேசிக்க பழகிட்டாங்க. அந்நியர்கள் வந்து அவங்க நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், அவங்க யாருன்னே தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளை வந்து ஒரு கேவலமாக நினச்சிடக்கூடாது. அல்லது அவங்க மத்தியில் கூட நம்ம ஒரு நாகரிகமாக பழக நம்ம கற்றுக்கிட்டோம். முன்னாடிலாம் வந்து யாருன்னே தெரியாது அந்த நாட்டுக்காரங்களோட சண்டை போடுறதுக்கு இவங்க படையெடுத்துகிட்டு போவாங்க. அவன் யார், என்ன, அவனுக்குன்னு என்ன தகுதி இருக்குது, என்ன பண்பு, நல்லவனா கெட்டவனா, எதையும் தெரிஞ்சுக்காமல் அவங்கள போய் அடிக்கிறது, வாள் எடுத்து அடித்து குத்தி கொன்று இந்த நாட்டை நாங்கள் கைப்பற்றிட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம், அவங்க நம்மளை பற்றி எதுவும் நினச்சிடக்கூடாது, நல்லபடியாக அவங்ககிட்ட வந்து ஒரு பாராட்டு பெறணும், அவங்க நம்மளை வந்து ஒரு நல்லபடியாக மதிக்கணும், நாமளும் அவங்கள வந்து அவங்களும் நம்மக்கிட்ட ஒரு மரியாதையை எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் பழகிட்டோம். இப்படி ஒரு உலகம் இருக்குது. இதுதான் பாதுகாப்பு. இதை நம்பி தான் நம்ம அமைதியாக இருக்க போகிறோம். எதிர்காலத்தில் நாம் அமைதியாக இருக்க போகிறதுக்கு இந்த பண்பு தான். அந்நியர்களாக இருந்தாலும் அவங்களும் ஒரு மரியாதைக்குரியவர்கள் தான். அவங்கள பற்றி நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கும் சிறப்பு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. அதனால் போயிட்டு நீ அந்நியர்கள் என்பதற்காகவே உன்னை வந்து நான் அடித்து குத்துறேன் அப்படின்னா அப்புறம் அது எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சி. நம்ம நிம்மதியாக தூங்கவே முடியாது.
அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அல்லது வந்து ஒரு நல்ல நல்ல பண்புகள் இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சுற்றத்தார் இருப்பாங்க. அப்படியே அந்நியர்கள் அந்த நாட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அடிக்கிறது, குத்துறது, கொலை பண்ணுறது, நாட்டை கைப்பற்றியாச்சு, இதெல்லாம் ஒரு பெருமையா? அதனால் இப்போ எல்லாருமே வந்து மற்றவங்கள வந்து நேசிக்க பழகிட்டாங்க. காதல் கூட எங்கே வேணாலும் வருது, எந்த ஊர்க்காரங்களுக்கு மேலே கூட வருது, வேறு நாட்டுக்காரங்க கூட காதல் வருது. ஆக எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லாரையும் அன்பு செலுத்த முடியும். அதுக்கு மொழி மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்குது. சரி, அந்தந்த மொழிக்குள்ளே நம்ம காதலிச்சுக்கலாம். சரி, அதுக்காக கஷ்டப்பட வேண்டியது தேவையில்லை. இன்னொரு மொழிக்காரங்களை காதலிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதனாலும் அதுக்காக இன்னொரு மொழிக்காரங்களை வந்து நாம் வந்து விரோதிகளாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே எல்லாருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணர்வுகள், ஒரே மாதிரியான இயக்கம் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து மற்றவங்களே வந்து நம்ம வந்து அந்நியர்களை வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது. அந்நியர்களை வந்து நமக்கு அவங்கள பற்றி தெரியாது. அதனால் வந்து அதுக்காக அவங்கள குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. அவங்க நம்மளோட மட்டமாக இருக்கணும், அல்லது அவங்க ஒன்றும் பெரிய ஆளுகள் கிடையாது, எதுவுமே தெரியாமல் அவங்கள பற்றி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதனால் அந்நியர்களை எப்போவுமே நம்ம வந்து பெரியவங்கன்னு நினைக்கணும். அதே நேரத்தில் அவங்க நம்பக்கூடாது. அவங்க நம்மை விட பெரியவர்கள், அந்நியர்கள் வந்து நம்மை விட பெரியவர்கள் நினைக்கணுமே தவிர அவங்கள அதுக்காக நம்பக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நம்பிக்கையை பெறணும். அப்போ தான் நம்ம அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுமாதிரி நாமளும் அவங்களோட நம்பிக்கை பெறணும். அப்போ தான் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அதன் பிறகு தான் உறவுமுறையை ஆரம்பிக்கும். அதனால் வந்து அவங்கள வந்து குறைச்சி எடை போடுறது, அவங்கள பற்றி தெரியாது, உடனே அவங்கள எதிரியாக நினைக்கிறது. அவங்கள எதிரியாகவும் நினைக்காதீங்க, நண்பராகவும் நினைக்காதீங்க. அந்நியர்கள் அவ்வளோதான். அவங்கள பற்றி தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எதிரியாக நினைக்கலாமா, நண்பர்களாக நினைக்கலாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அவர்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதனால தான் அவங்க அந்நியர்கள். அவங்கள பற்றி நம்ம அவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிட்டா அவங்க நமக்கு நண்பர்களாகிடுவாங்க. பிடிச்சிருந்தா பழக போகிறோம், பிடிக்கலைன்னா விட்டு விலக போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக அவங்க அவங்களுக்கு நமக்கு பிடிக்கலைனாலும் அவங்க வந்து நமக்கு எதிரியாகிட மாட்டாங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரியாதுங்கிறனால அவங்க நமக்கு எதிரியாகிட மாட்டாங்க. ஆக மனித வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து இயல்பு தான், மனித இயல்புகள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்காக போட்டுக்கிட்டு அவங்கள போயிட்டு அடித்து குத்தி அவங்கள இனிமேல் எங்கள் நாடோட நீங்கள் இணைச்சாச்சு, இந்த மாதிரி அர்த்தமில்லாத பெருமைகளுக்கெல்லாம் இனிமேல் இடம் கிடையாது. 2040க்கு பிறகு இடம் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இடம் கிடையாது. கடந்த காலங்களில் ஏன் அப்படி பண்ணாங்கனாக்கா, எல்லாம் அந்த பணங்கிற நடைமுறை தான் காரணம். வரி, ஒரு நாட்டை பிடிச்சா அந்த நாட்டிலேருந்து மக்கள் வந்து வரி கொடுப்பாங்க. அந்த நாட்டோட வளங்களை கொள்ளையடிக்கலாம், செல்வங்களை, தங்கத்தை, அப்புறம் இந்த மாதிரி தங்கம், அப்படி நிறைய விஷயங்களை கொள்ளையடிக்கலாம். இதெல்லாம் தான் அந்த போரிடுவதற்கான நோக்கம். இப்போ தான் தங்கத்துக்கோ பணத்துக்கோ மதிப்பே கிடையாது. எல்லாருமே வந்து 2040க்கு பிறகு எல்லாருமே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய தொழிலுமே உணவு உற்பத்தி செய்கிறது தான். அங்கே ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. எல்லாருக்குமே உழைச்சே ஆகணும். விவசாய நிலத்தில் உழைச்சாகணும். அப்போ தான் அங்கே சாப்பாடு, எல்லாருக்குமே சாப்பாடு, தினசரி உணவுக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற அந்த உலகத்தில் நீங்கள் வந்து யாரும் பணத்தை சேர்க்குறதுக்காக எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. வியாபாரம், விற்பனை எதுவுமே கிடையாது. அதனால் யாரையும் வரி வாங்கி சொகுசாக வாழவும் முடியாதுங்க. அதனால் அரசர், ராஜா, ராணி, இளவரசி, இளவரசன், பட்டத்து யானை, இந்த மாதிரி கதைலாம் அங்கே நடக்காது. இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்கும் இங்கே வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் வந்து யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து இன்பமே கிடையாது. அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சொகுசாக வாழ்கிறனாலே ராஜா, ராணி, இப்போ வந்து யார் அங்கே, அப்புறம் ராஜா, மன்னர், இதில் என்ன இன்பம் இருக்குது? அதை விட நீ ஒரு குடிசையில், எல்லா மக்களும் குடிசையில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே விவசாய நிலம் இருக்குது. அளவான எல்லாருக்கும் ஒரே அளவு விவசாய நிலம். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் காதல், விளையாட்டு எல்லாம் வந்து தினசரி 3 மணி நேரம் தொழில் பண்ணுறாங்க. எல்லோரும் கால்நடைகளை வளர்க்குறாங்க. சாயந்தரம் ஆனால் 1 மணி நேரம் விளையாட்டு, அப்புறம் ஆடல், பாடல், அப்புறம் காதல். இப்படி இந்த வாழ்க்கையில் இல்லாத இன்பமாயா அந்த அரண்மனையிலையும் சொகுசுலையும் கிடைக்க போகுது? அரண்மனையில் வசிக்கிறவங்க கூட பொறாமப்படுவாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு. இதை விட சிறந்தது சொர்க்கம்ங்கிறது இதானே. இப்படி ஒரு வாழ்க்கை தானே சொர்க்கம். குடும்பம், விவசாயம், தொழில், விளையாட்டு, ஆடல், பாடல், காதல், நிர்வாகம், பொதுநலம், அப்புறம் ஊர் தலைவர், சுழற்சி முறையில் ஊர் தலைவி, காவலன், ஊர்காவலன், சுழற்சி முறையில், இந்த மாதிரியான வாய்ப்புகள், அங்கீகாரங்கள், சுயமரியாதை, இதெல்லாம் கிடைக்கிற வாழ்க்கை தானே. எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த வாழ்க்கை தானே சொர்க்கம். அது
சொர்க்கங்கிறது அதானே.